எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான ஜோடி என்றால் அது சரோஜா தேவியை சொல்லலாம். அவர் நடித்த அன்பே வா, எங்கள் வீட்டு பிள்ளை, படகோட்டி, தெய்வத்தாய், தாயை காத்த தனையன், தர்மம் தலை காக்கும், தாய் சொல்லை தற்றாதே போன்ற படங்களில் சரோஜா தேவிக்கும் எம்ஜிஆருக்கும் அவ்வளோ பொருத்தமாக இருக்கும். இவர்கள் இருவரும் ஜோடியை ரசிப்பதற்கென்றே ரசிகர்கள் தியேட்டரில் குவிந்தார்கள். இவர்கள் இருவரும் நடித்த படங்கள் அனைவரும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. சரோஜா தேவி இருக்கும் என்றால் எம்ஜிஆருக்கு குஷியாக காதல் காட்சிகளில் நடிப்பார். பணத்தோட்டம் படத்திலும் இவர்கள் ஜோடி பேசப்பட்டது. பெற்றால் தான் பிள்ளைய படத்தில் இவர்கள் இருவரும் கண்ணன் பிறந்தான் என்ற பாடலுக்கு அருமையாக நடித்திருந்தார்கள். அடுத்து பத்மினி சிவாஜி கணேசன் ஜோடி தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான ஜோடி. இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் என்று பேசப்பட்டது. சிவாஜி கட்டிய தாலியை பத்மினி கழட்ட மறுத்தார் என்று கூட சொல்லப்பட்டது. அடுத்து சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ இவர்கள் இருவரும் சேர்ந்து நடித்த படங்கள் ஜோடி பேசப்பட்டது. வசந்த மாளிகை இவர்கள் இருவரும் காதல் காவியமாக திகழ்ந்தது. சிவகாமியின் செல்வன் படத்தில் இனியவளே என்ற பாடலும் சிவாஜி கணேசனுடன் இவர் நடித்த அத்தனை படங்களும் ரசிக்கும்படி இருந்தது. வெற்றி படங்களாக இருந்தது. வாணிஸ்ரீ சிவாஜி கணேசன் ஜோடி தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத ஜோடி, எல்லோரும் கொண்டாடப்பட்ட ஜோடி. அடுத்து ராஜஸ்ரீ, எம்ஜிஆர் இவர்கள் இருவரும் நடித்த படங்கள் குறைவு என்றாலும் இவர்கள் ஜோடி ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு பாடல் காட்சியிலும் ராஜஸ்ரீ இளமை துள்ள எம்ஜிஆருடன் ஆடிப்பாடும் காட்சிகள் மிகவும் அருமையாக இருந்தது. குடியிருந்த கோயில், பட்டிக்காட்டு பொன்னையா போன்ற படங்களில் இவர்கள் இருவரும் அருமையாக நடித்திருந்தார்கள். இளமை பொங்க நடித்திருந்தார். ராஜஸ்ரீயின் முதல் படமே கலையரசி என்பது குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆருக்கு அடுத்து ஜெயலலிதா ஜோடி என்றால் மிகவும் பிரபலமான ஜோடி, ராசியான ஜோடி. 1001 படத்தில் தொடங்கி அரசு கட்டளை படத்தும் வரை, காவல்காரன் படம், நம் நாடு மற்றும் எல்லா படங்களிலும், குடியிருந்த கோயில் எல்லா படங்களிலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது. அடிமை பெண் படத்தில் இருவரும் 1000 நிலவே வா பாடலுக்கு அருமையாக நடித்திருப்பார்கள். மாட்டுக்காரவேலன் படத்தில் அற்புதமாக நடித்திருப்பார்கள். ரிக்ஷாக்காரன் படத்தில் மஞ்சுளா இளமை பொங்க எம்ஜிஆருக்கு மிகவும் ராசியான ஜோடியாக மாறினார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. மஞ்சுளா உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் அருமையாக நடித்திருந்தார். நிலவு ஒரு பெண்ணாகி என்ற பாடலுக்கு நன்றாக நடித்திருந்தார். அடுத்து லதா உரிமை குரல் படத்தில் காயா பழமா என்று எம்ஜிஆருடன் நெருங்கி நடித்து எம்ஜிஆரின் கனவு கன்னியாக மாறினார்.